நான் வந்து ஒரு பெருந்தொகையை வந்து கமிஷனாக பெற்றுக்கொள்வதற்கு அவர் தடையாக இருக்கிறாரு. அந்த பெருந்தொகையை பெற்றுக்கொண்டால் நாளைக்கு நானே வந்து மாநில தலைவர் அளவுக்கு கூட உயர்ந்த முடியும். பணம் தானே வந்து அடிப்படை காரணமாக இருக்குது. அரசியல்லையும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கும் வந்து வரக்கூடிய பெருந்தொகையை பெறுவதற்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருக்கிறார். அதுதான் பெரிய காரணமாக அறியப்படுகிறது. எங்கள் அண்ணனை கொண்டுட்டாரு அப்படின்னு பொன்னைப்பால், என்னுடைய காதலனை கொண்டுட்டா அப்படின்னு அஞ்சலை, என்னுடைய காதல் கணவனை கொண்டு விட்டார் என்று மலர்கொடி. இல்லைங்க, இப்படி எல்லா காரணங்களையும் வந்து ஒன்றிணைத்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு தலைமையேற்றவர் தான் அவர். யாருக்குமே இந்த சின்ன சின்ன டீமுக்கெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை முடிச்சிடலாங்கிற கெப்பாசிட்டி யாருக்குமே கிடைக்கல. ஆம்ஸ்ட்ராங்கை முடிச்சிடலான்னு யாருக்குமே துணிவு வரல. ஸோ சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு ஆளால் இதை முடிக்க முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சது யாரு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து திரு அருண் அவர்கள் விடை சொல்லியிருக்கிறாரு. திருச்சியில் ஒரு முக்கியமான சலசலப்பு நடக்கும்போது திருச்சி கமிஷனர் வந்து அந்த சலசலப்பை அமைதிப்படுத்தி அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டது அருண் அவர்கள் தான். ஏடிஜிபி லாண்டரில் வந்தபோது இந்த தமிழ்நாடு முழுவதும் இருந்த மிகப்பெரிய ரவுடிகளெல்லாம் வந்து சத்தம் போடாமல் இருக்க வைத்தது அவர் தான். இப்படி இந்த காஞ்சிபுரம் ரோட்டில் வந்து 10 பிரசிடென்ட் பஞ்சாயத்து யூனியன் தலைவர்களுமே மட்டுமே இந்த போட்டியில் வந்து படுகொலை செய்யப்பட்டு பிபிஜி சங்கரில் தொடங்கி 10 பஞ்சாயத்து தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை வந்து ஒரே சத்தத்தில் நிறுத்திட்டார். ஸ்ரீபெரும்புதூரில் என்னங்க நடந்த ஒரே ஒரு ஆப்ரேஷனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரோடே இப்போ அமைதியாக இருக்குது. அருண் டிரான்ஸ்ஃபர் ஆகி கமிஷனராக வந்துட்டாருன்னு கூட அவனுக்கு தெரியல. இல்லை, திடீர்னு அவர் வந்து இந்த பக்கம் வந்தாலும் வந்துடுவார் அப்படின்ட்டு ஸ்ரீபெரும்புதூர் ரோடு கப்சிப்புன்னு இருக்குது. தமிழகத்தையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? இந்த அத்தனை ஊடகங்களுமே வந்து நீண்ட இந்த 88 நாட்களும் இரவும் பகலாக எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த இதில் A1 யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான். அந்த A1 நாகேந்திரன் தான் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டார். நாகேந்திரன் வந்து திட்டத்தை தீட்டியிருந்தால் அந்த அசைன்மெண்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் விடை சொல்லிட்டார். A2 தலைமறைவு எதிரி சம்போ செந்தில். திட்டம் தீட்டப்பட்டது நாகேந்திரனிடம், சம்போ செந்திலிடம் தான் அந்த திட்டம் வந்து, ஏன்னா சம்பவத்தை கரெக்டாக செய்வாங்கிறதுனால திட்டம் தீட்டப்பட்டு சம்பவம் செந்திலிடம் திட்டம் கொடுக்கப்பட்டது. செயல்படுத்துகிற பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. அப்படின்னா A2 கிட்ட கொடுக்கப்பட்டது. A3 அஸ்வத்தாமன். முடிஞ்சு போச்சு. அஸ்வத்தாமன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி ஆட்களை அமர்த்தி எந்தெங்க யார் போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணது அஸ்வத்தாமன். அப்படின்னு ஒரு 3 இந்த A1 A2 A3 அப்படிங்கிறதுலேயே வந்து பெரிய மௌன மொழியில் வந்து அருண் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதல்வரில் தொடங்கி அந்த கடைக்கோடி கன்னியாகுமரியில் உட்காந்து வந்து டீ கடையில் வந்து இந்த வழக்கு என்னதான் ஆச்சுன்னு பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறானே அவன் வரைக்குமே வந்து இன்னைக்கு வந்து உறக்க சொன்ன பதில் தான் வந்து A1 நாகேந்திரன், A2 வந்து சம்பவம் செந்தில், A3 அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் A1 குறிப்பிடப்படுற நாகேந்திரன் யார் சார்? அவரோட பின்னணி எஸ், நாகேந்திரன் யார் அப்படின்னா 1990 நாகேந்திரன் வந்து அந்த வியாசர்பாடி பகுதியில் வந்து சாதாரணமாக வந்து படிச்சுட்டு இருந்த ஒரு பையன். அவர் வந்து பாக்ஸிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவர். பாக்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெள்ளரவி தான் அங்கே வந்து தாதா. வெள்ளரவியும் விஜி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதுதான் வடசென்னையுடைய வரலாறு. இந்த வடசென்னை வரலாற்றுடைய முதல் பக்கமே இதுதான். அந்த முதல் பக்கத்தில் வந்து இவர் வந்து ஜூனியராக போய் எங்கே சேர்றாரு அப்படின்னா வெள்ளரவி விஜி என்கின்ற 2 தாதாக்களோடு போய் சேர்றாரு. அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள். யார் மண்ணின் மைந்தர்கள்? வடசென்னையில் வந்து வெள்ளரவியும் விஜியும் அவங்க சகாக்களும் வந்து வியாசர்பாடியில் தொண்டு தொட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அங்கு பர்மாவிலிருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தவர்களில் வந்து ஒரு குரூப் வர்றாங்க. பர்மாவிலிருந்து குடிபெயர்ந்து வந்ததில் தான் சுப்பையா அப்படின்னு வர்றாரு. சுப்பையா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து சேரா என்கின்ற மிகப்பெரிய தாதா. இன்னைக்கு வந்து மனம் மாறி ராஜேந்திரன் என்கின்ற சேரா மனம் மாறி பல முறை வந்து சிறையில் பல்வேறு கொலை வழக்குகளில் வந்து கைது செய்யப்பட்டு இதுமேல் இங்கே இருந்திருந்தால் ஒன்று அவர் கொலைகாரனாகவே இருக்கணும், அல்லது அவரை கொலை செய்யறதுக்கு சில பேர் துரத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தாரெல்லாம் அட்வைஸ் பண்ணி அவரை மதுரைக்கு அனுப்பி இன்னைக்கு வந்து ராஜேந்திரன் சேஃபஸ்ட் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சேராவுடைய
சித்தப்பா தான் வந்து இந்த சுப்பையா. சுப்பையா வந்து பர்மாவில் இருந்து வந்து இந்த ஏரியாவில் வந்து காயலாங்கடையை முதல்ல தொடங்குறாரு. காயலாங்கடையை வந்து அது எல்லாமே வந்து மண்ணின் மைந்தர்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலை பர்மாவில் இருந்து ஒரு ஆள் வந்து டேக் ஓவர் பண்ணுறார். அதனோட டேக் ஓவர் பண்ணுறது, நீ வந்து வெளியூருக்காரன், இந்த ஊரில் நாங்கள் தானே அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ண ஆட்கள் தான் வந்து விஜயும் வெள்ளரவியும். அந்த வெள்ளரவியும் விஜயும் ஒரு 10-15 பேரை வந்து அவங்களுக்குள்ள அசைக்க முடியாத டீம் வச்சுருக்காங்க. அவங்க தான் அசைக்க முடியாத மேஸ்திரிகள். அவங்க தான் வந்து வியாசப்பாடி பக்கத்தில் இருக்கிற குட் செட்டுக்கு இன்சார்ஜ். அவங்க தான் வந்து இந்த உப்பு சால்ட் கோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில்வே கோட்டரில் ஏற்றுதல் இறக்குதல் முனையம்னு சொல்லுவாங்க, சரக்கு முனையம், அந்த முனையத்துக்கு பொறுப்பாளர்கள். அங்கே வாழ்கிற வந்து பிஸ்னஸ்ஸு அங்கேருந்து ஹார்பர் வரைக்கும் அவங்க தான் அசைக்க முடியாத தாதா. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேட்டட் ஆனவர் தான் வந்து சுப்பையா. அந்த சுப்பையாவை வந்து வெள்ளரவி டீம் வந்து மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணுகிற பொழுது 1990 இது நடக்குது. மர்டர் பண்ணும்போது அதில் நாகேந்திரன் இருக்கார். சுப்பையா குற்றுயிரும் கொலையுமாய் போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் பொழைச்சிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜி அண்ட் கோ உள்ளே போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வச்சு அவரை கொலை பண்ணாங்க. அது வந்து தமிழகத்தையே வந்து திருப்பி பார்க்க பயத்தத ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஒரு ஆளை மறுபடியும் வந்து உயிர் பிழைச்சிட்டானா, அவன் பிழைச்சி வந்தால் இவங்களை காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த கொலை நடந்தது. ஸோ அந்த கொலைக்கு பிறகு நாகேந்திரன் வந்து அந்த 2 நம்பர்ஸ் டீமில் 3 நம்பர்ஸ் ஆயிடுறார். வெள்ளரவி, விஜி, நாகேந்திரன் அவர் அது முப்படை தளபதிகள் அல்லது மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வட சென்னை இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் சேராவும் இன்னும் வந்து சொல்லப்போனால் பெயர் சொல்லக்கூடாத சில பேர் இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஆட்கள் தான். அந்த ரெட் ஹில்ஸ் பகுதியில் அந்த ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செம்மரம் தொடர்பான ஆட்கள். அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் ரைவல் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து 1 by 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மர்டர் நடக்குது. இந்த சமயத்தில் 1990 97 வியாசாடை இப்போ 90லாம் வந்து சேராவுக்கும் இவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய இதில் இருக்கும்போது 1990 வியாசார்படியை சேர்ந்த அதிமுக வட்ட செயலர் ஸ்டான்லி சண்முகம் இவங்க வீட்டு இந்த நாகேந்திரனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு காது குத்து திருவிழா இதான் நடக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போய் வேணுங்கிறத சாப்பிட்லாம், ஏன்னா எல்லா பிரியாணி சாப்பிட்லாம், எல்லோரும் பியர் சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது ஸ்டான்லி சண்முகத்துடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு பிராந்தி கடையில் போயிட்டு குடியா பணம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது இல்லை பணத்தை வச்சுட்டு எடு, ஒரு சின்ன கௌரவ பிரச்சனையில் ஸ்டான்லி சண்முகத்தை அப்போ கொண்டுறாங்க. ஸ்டான்லி சண்முகம் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்படுகிறார். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, ஏடிஎம்கேனுடைய வட்ட செயலாளர் அவரை கொலை செய்கிற பொழுது அந்த கொலை அந்த அடக்கத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் போய் பட்டப்பகலில் வந்து இப்படி வந்து ஒரு கொலையை அரங்கேற்றலாமா, இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஜெயலலிதா அவர்களால் வந்து மிகப்பெரிய குறை சொல்லப்படுகிறது சட்டம் ஒழுங்கை பிடித்து. அப்பவே வந்து முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க தொடங்கிய ஒரு நாகேந்திரன் இன்று மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அவர் மீண்டும் வந்து A1 முடிவு செய்யப்படுகிறார். அதன் பிறகு அந்த வழக்கை வந்து சும்மா வந்து 10 வருஷம்னு போடுறாங்க. அவர் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹைகோர்ட்டுக்கு போனோன்னே ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து லைஃப்பை மாற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் அவர் லைஃப் கொடுத்துறாங்க. இவர் கூடவே இருந்த விஜி வந்து 10 ஆண்டுகளில் அவர் அப்பீல் போகல, அவர் வெளில வந்துடுறாரு. ஆனால் இவர் மட்டும் வந்து அப்பீல் போனதுனால இவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, லைஃப். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வந்து இவர் வந்து புழல் சிறையிலும் வேலூர் சிறையிலுமே வந்து சிறை பறவையாக மாற்றப்பட்டார். இதுதான் வந்து நாகேந்திரனுடைய வரலாறு. நாகேந்திரன் வந்து உள்ளே இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய பேரை சொன்னால் இந்த குட்செட்டு சாம்ராஜ்யம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேஸ்திரி மாமூல் வந்து நாகேந்திரன் வீட்டுக்கு போயிடணும், நாகேந்திரன் சகாக்களுக்கு போயிடணும், அந்த டீம் வந்து கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத உள்ளிருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பொழுது தான் நாகேந்திரனுடைய அவருடைய நண்பர் ஜெய்சிங்கும் சேர்ந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. கொருக்குப்பேட்டையில் இருக்கிற ரயில்வே கேட்டு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து நாகேந்திரன் சிறைக்கு சென்ற பிறகு ஜெயில்சிங் வந்து நாகேந்திரன் ஜெயிலுக்கு போனாலும் அவருடைய பங்கை வந்து கொடுத்துட்டே இருந்தார். அந்த பங்கை வந்து ஒரு காலத்தில் ஜெயில்சிங் வந்து நிறுத்திடுறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இனிமேல் வரமாட்டார், ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு, வரமாட்டாங்க. இதை போய் வந்து இவருடைய தம்பி நாகேந்திரனுடைய தம்பி போஸ் போய் கேட்குறாரு, ஜெயில்சிங் வந்து
நாகேந்திரன் 25 வருஷம் ஆயுள் தண்டனை போட்டலாம், இனிமேல் வரமாட்டார், அதனால நாகேந்திரன் தம்பியவே வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ போஸை வந்து ஜெயில் சிங் வந்து போட்டுறாரு. சரி, மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணும்போது நாகேந்திரன் சொல்கிறாரு, டேய் ஜெயில் சிங் என்னுடைய நண்பன், என் குடும்பத்துக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான், ஏதோ ஒரு தகராறில் தம்பியை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் நாகேந்திரனுடைய டீம் வந்து ஜெய்சிங்கை வந்து அவர் உள்ளே இருக்கும்போதே மர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் நாகேந்திரன் மீது வழக்கு வராமல் அவங்க டீமே வந்து பண்ணுறாங்க. அப்போ நிழல் உலகத்துலேருந்தே உள்ளேருந்தே வந்து ஒரு ஆளை வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாது, வட சென்னைக்கு அவங்க பிஸ்னஸில் யாராவது தலையிட்டால் அவர் இருக்க வேண்டுமா அல்லது இருக்கக்கூடாதா என்று முடிவு செய்கிற ஒரு வரலாறு அவர்களால் பின்னப்பட்டது. ஸோ அந்த வரலாறு தான் வந்து வட சென்னையில் வந்து தன்னுடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு போட்டியாக வந்து ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த வரலாற்று பின்னணி வந்து கோடிட்டு நமக்கு காட்டுகிறது. இப்போ வந்து திரு அருண் அவர்களும் அவருடைய 10 டீம் லீடர்ஸும், வெறும் அந்த 10 டீம் லீடர்ஸ் மட்டும் நம்ம சொன்னால், அதாவது ஒரு அடிஷனல் கமிஷனர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர், ஒரு டெப்டி கமிஷனர், 4 துணை கமிஷனர்கள் மற்றும் 10 இன்ஸ்பெக்டர்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு வழக்கை வந்து திறம்பட விசாரித்து தான் வந்து இதுக்கு வந்து A1 வந்து நாகேந்திரன் தான். நாகேந்திரனுடைய திட்டம் வந்து சம்போ சேந்திரிடம் கொடுக்கப்பட்டு அஸ்வத்தாமனால் சூப்பர்வைஸ் பண்ணப்பட்டு இந்த ஆட்கள்லாம் அமர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிற இது வந்திருக்கு. இப்போ இதில் அவிழ்க்கப்படாத முடிச்சு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இதில் குற்றவாளிகள் எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர். 30 பேரில் 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆமாம், உண்மைதான். மீதி 2 பேர் தலைமறைவு குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னைக்கு பிடிச்சிட்டு வந்தாலும் அவங்கள இந்த கேஸில் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏனென்றால் இந்த 28 பேர் கன்ஃபெஷனில் சம்போ செந்தில் சொன்னது தான் நாங்கள் செஞ்சோம், சம்போ செந்தில் ஆயத்தை கொடுத்தாரு, சம்போ செந்தில் தான் வெடிகுண்டை கொடுத்தாரு, சம்போ செந்தில் தான் வந்து இப்படி செய்ய சொன்னார், அவருடைய உத்தரவு பேர் தான் நாங்கள் இயங்கணும், அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் தொடர்ந்து பேசுவார், உத்தரவு எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியாத, இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் தொலைபேசியிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், அந்த திட்டத்தை தான் நாங்கள்லாம் நிறைவேற்றணும்னு அத்தனை பேருமே கன்ஃபெஷன் கொடுத்துட்டானுங்க. ஆக சம்போ செந்தில் திட்டத்துக்கு முதலாளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவான முறையில் வந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து எடுத்து கூறியிருக்கிறது. அதை வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பணமெல்லாம் வந்து அங்கங்கே பரிமாற்றப்பட்ட பணமெல்லாம் வந்து யார் வழியாக கொடுக்கப்பட்டது, யார் சூப்பர்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அஸ்வத்தாமனுடைய நிலை தான் வந்து பரிதாபமானது. ஏனென்றால் அஸ்வத்தாமன் வந்து குறுகிய காலத்தில் வந்து காங்கிரஸினுடைய மாநில இளைஞரணி தலைவராகவும் செயலாளராகவும் மாறியிருக்காரு. அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒன்று இருக்கிற பொழுது கொஞ்சம் அடக்கமாக வந்து பயணம் செஞ்சிருந்தேன். அவங்க அப்பாவுடைய விருப்பம் கூட பல்வேறு சூழ்நிலைகளில் என்னோட போகட்டும்டா, இந்த மாதிரியான தொழிலுக்கு வந்து என்னுடைய மகனோ என்னுடைய குடும்பத்தார் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு தான் நாகேந்திரன் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால தான் வெளியூரில் கொண்டு போய் ஆங்கிலம் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்ற அளவுக்கு அஸ்வத்தாமனை வளர்த்த வேண்டும் என்று வளர்த்து ஆளாக்கி ஒரு வழக்குரைஞராக்கி உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள் என்று விரும்பி செய்திருந்த போதிலும் தன் தந்தை சென்ற பாதைக்கே வந்து திரும்பி சென்று அதே சிறையில் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு இல்லைங்க இப்போ வந்து சிறைப்பறவையாக அஸ்வத்தாமன் மாறியிருக்கிறார். எதிர்காலத்தில் வந்து மொட்டை கிருஷ்ணன் என்பவரும் சம்போ செந்திலும் இந்த சிறைக்குள் வந்து வரவேண்டிய வரவுகள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, காவல்துறையினுடைய எதிர்பார்ப்பு, ஊடகத்துடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இவங்க 2 பேரையும் எப்போ கைது செய்வார்கள், எந்த நிமிடத்திலும் கைது செய்யப்படலாம். இதில் என்னென்னா ரொம்ப கேஷுவலாக வந்து திரு அருண் அவர்கள் 28 பேரை வந்து கைது பண்ணிட்டோம். போன வாரம் வந்து ஒரு ஊடகத்தில் சொல்கிறாரு, அமைதியாக இருந்து விசாரித்து முடிச்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து இதில் சார்ஜ் ஷீட் போட்டுருவோம் அப்படிங்கிறார். சார்ஜ் ஷீட் போட்டுருவாரா? இன்னும் எத்தனை பேரை கைது பண்ண 35 40 பேசுகிறாங்களே, அவங்க யார் விசாரணை அதிகாரியோ அவருக்கு இந்த வழக்கினுடைய அண்டர் கிரவுண்டு கரண்ட் வாட்டர் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து விசாரிப்பதற்கு ஆத்தன்டிகேட்டட் ஏஜென்சி யார் அப்படின்னு கேட்டால் திரு அருண் தலைமையில் இருக்கிற அந்த டீம் தான் விசாரிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த அல்லது அரசு அதிகாரம் பெற்ற அமைப்பு. அவங்க சொல்கிறது தான் முடிவு, அவங்க சமர்ப்பிப்பது தான் குற்றப்பத்திரிகை. இதை விடுத்து வந்து வாய் பழுத்ததோ மாங்காய் பழுத்ததோ என்று அவர்களுடைய சிந்தனைக்கு தோன்றுவதெல்லாம் வெளியில் பேசி கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் இந்த குற்றப்பத்திரிகை. இந்த வளையத்துக்குள்ளே எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு இந்த குற்றப்பத்திரிகை. ஆக இதில் வந்து இந்த 2 பேரை கைது செய்யப்படுவார்களா? சம்போ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் கைது பண்ணுற போது இன்னும் ஒரு 2 பேர்த்த அவங்க வந்து அவங்களும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க, அவங்களும் கூட இருந்தாங்க,
அவங்களும் பணம் கொடுத்தாங்க, இதுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதில் அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 பேர் பேரில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, 2 பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை வந்து. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த வழக்கோட நீதி விசாரணையில் பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா? அதாவது இந்த வழக்கில் வந்து விசாரணையை வந்து எந்த விதத்திலையும் வந்து தடை செய்யாது. ஏனென்றால் இந்த தயவு செஞ்சு 5000 பக்கம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கன்ஃபஷனும் வந்து 10 பக்கம். என்னைக்கு இந்த திட்டம் தொடங்குச்சு, எப்போ முடிச்சிங்கிற வரைக்கும் 10 டீமை வச்சு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காரு. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே அவன் வந்து அதிகமாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த விசாரணை அதிகாரிகள் முடிவெடுத்தால் மட்டும்தான் இதில் குற்றப்பத்திரிக்கைகள் தாக்கல் செய்ய முடியும். அப்போ இரவும் பகலும் கண் துஞ்சாது உழைத்து இந்த வழக்கை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம கருத வேண்டும். இன்னும் வந்து 1 or 2 இருக்கலாம், மே நாட் பி. இருந்தால் அடிஷனல் சார்ஜ் ஷீட் வந்து அந்த குற்றவாளிகளை கைது செய்த பிறகு சமர்ப்பிக்கலாம். இதில் என்னென்னா, சென்னை மாநகரத்துக்கு மட்டும் அருண் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்ற வழக்கை திறம்பட விசாரித்து 98 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டார். அப்புறம் எப்படி தம்பி தென் மாவட்டத்து வழக்கெல்லாம் வந்து பெயிலில் விட்டாங்க, அப்போ அருணே வந்து அந்த கேஸுக்கு சார்ஜ் ஷீட் போட சூப்பர்வைஸ் பண்ணுவாரா தம்பின்னு? அங்கே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தான் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் போட்டிருக்கு. அவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் வந்து தென் மாவட்டங்களில் கரூரில் நடந்த கொலை, திருநெல்வேலியில் நடந்த கொலை, திண்டுக்கல்லில் நடந்த கொலைகள், இந்த கொலைகளுக்கெல்லாம் வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் எல்லா குற்றப்பத்திரிகை நேற்றுக்கு வந்து இவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அருண் மட்டும் அங்கே 10 டீமை போட்டு விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாரு. தென் மாவட்டத்திலலாம் வந்து 60 நாளில் பெயிலில் போயிட்டாங்க. ஏன் அந்த விசாரணை அதிகாரிகள்லாம் வந்து சரியாக விசாரிக்கல? அருண் எப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து கரெக்டாக 60 நாள் வந்தோடனே 10 பேரை குண்டரில் போட்டார். அப்புறம் 75 நாள் வரும்போது 25 பேர். இப்போ இந்த குற்றவாளிகள் விசாரணை முடிவு வரைக்கும் வெளியே போகாமல் கரெக்டாக பண்ணார் இல்லையா? அப்போ தென் மாவட்டத்தில் ஏன் பண்ணல அப்படின்னு நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வந்து நுண்ணறிவு பிரிவு மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். முதல்வர் அந்த 10 வழக்குகளையுமே எடுத்துக்கொண்டு அத்தனை கூலிப்படை வழக்குகளையுமே வந்து முறையாக வந்து விசாரித்து அத்தனை சாட்சிகளையுமே வந்து கூண்டில் ஏற்றி இந்த 10 வழக்குகளையுமே வந்து கரெக்டான தண்டனை வாங்கி கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு பெயர் வந்து அவங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்போ குற்றப்பத்திரிகையில் வந்து திட்டம் தீட்டினவர் நாகேந்திரன், அவர் A1 வந்து திட்டத்தை செயல்படுத்தினவர் சம்போ செந்தில் Day 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ திட்டம் தீட்டியிருக்காங்க, திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. எதற்காக இந்த திட்டத்தை தீட்டினாங்க, இதோட நோக்கம் என்ன? அதான் சொன்னீங்களேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்வண்டு, அந்த பொன்வண்டு நிலத்தில் ஒரு மிகப்பெரிய பேரம் நடக்குது. அந்த அது வந்து புறம்போக்கு அரசு நிலத்தை வந்து நீண்ட நாட்கள் வந்து அந்த குரூப் வந்து அது தூத்துக்குடி குரூப்பு வந்து நிலத்தை மடக்கி அவங்க வந்து பல்வேறு பிஸ்னஸ் எல்லாம் அதில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கவர்மெண்ட் லேண்டை ஆக்குபை பண்ணி 10 வருஷமாக வந்து அதுக்கு ஃபால்ஸு ரெக்கார்டெலாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து சொத்து வரி கட்டின மாதிரியும் நிலவரி கட்டின மாதிரியும் போட்டு அவங்க சொந்த நிலம் சொல்லி பெருந்தொகைக்கு விற்பதற்கு தயார். அந்த நியூஸு ஆம்ஸ்ட்ராங்க்கும் தெரிய வருது, அஸ்வத்தாமனுக்கும் தெரிய வருது. அஸ்வத்தாமன், நீங்கள் வந்து ஆட்டையை போட்ட லேண்ட் இது, நீங்கள் வந்து முறை தவறி சம்பாதிக்கப்பட்ட அரசு நிலம்ங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா தான் நீங்கள் ஒழுங்காக விற்க முடியலன்னு நான் வந்து இதை வந்து கவர்மெண்ட் லேண்டுங்கிறத வந்து நான் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு, இது அவர் வந்து அவருடைய சொந்த நிலம் 25 வருஷமா அல்லது 20 வருஷமாக அவங்க கையில் இருக்குது, நீ போய் அதில் ஏன் தலையிடுற? அவங்க சொந்த நிலம் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பெருந்தொகையை வந்து கமிஷனாக பெற்றுக்கொள்வதற்கு அவர் தடையாக இருக்கிறாரு. அந்த பெருந்தொகையை பெற்றுக்கொண்டால் நாளைக்கு நானே வந்து மாநில தலைவர் அளவுக்கு கூட உயர்ந்த முடியும். பணம் தானே வந்து அடிப்படை காரணமாக இருக்குது. அரசியல்லையும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கும் வந்து வரக்கூடிய பெருந்தொகையை பெறுவதற்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருக்கிறார் என்று கருதுதான். அதுதான் பெரிய காரணமாக அறியப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னை பாலுக்கு வந்து தன்னுடைய அண்ணனை கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு காரணம். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன காரணங்களெல்லாம் யாரெல்லாம் வந்து பகையாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு டீமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அஸ்வத்தாமன் தான். அஸ்வத்தாமனுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே இயங்குறாங்க. படசென்னைக்குள்ளே இயங்குற அத்தனை பேருமே அஸ்வத்தாமன்கிட்ட கேட்பாங்க, அல்லது ஆம்ஸ்ட்ராங்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா வந்து இவர்கிட்ட கேட்கணும், நாகேந்திரன்ட்ட கேட்கணும்.
அப்போ யாரெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆகாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் போய் சேர ஆரம்பித்தாங்க. அந்த டீம் பூரா வந்து ஆம்ஸ்ட்ராங் இப்போ முடித்தா தான் நம்மளாம் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். எங்கள் அண்ணனை கொண்டுட்டாரு அப்படின்னு பொன்னைப்பால், என்னுடைய காதலனை கொண்டுட்டா அப்படின்னு அஞ்சலை, என்னுடைய காதல் கணவனை கொண்டு விட்டார் என்று மலர்கொடி. இல்லைங்க, இப்படி எல்லா காரணங்களையும் வந்து ஒன்றிணைத்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு தலைமையேற்றவர் தான் அவர். அப்போ யாருக்குமே இந்த சின்ன சின்ன டீமுக்கெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை முடிச்சிடலாங்கிற கெப்பாசிட்டி யாருக்குமே கிடைக்கல. ஆம்ஸ்ட்ராங்கை முடிச்சிடலான்னு யாருக்குமே துணிவு வரல. ஸோ சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு ஆளால் இதை முடிக்க முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சது யார் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து திரு அருண் அவர்கள் விடை சொல்லியிருக்கிறாரு. 5000 பக்கங்களில் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு காப்பியை வாங்கி நம்ம படித்து பார்த்து மீதி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வத்தாமன் வந்து ஒரு வழக்கறிஞர், அவரும் பாலிடிக்ஸில் இருக்கார் வந்து. ஸோ இவர் ஒரு மாநில கட்சி தலைவர், இவர் மேலே கை வச்சா இது ஒரு பெரிய சிக்கல் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் இறங்கிட்டாங்களா? இல்லை, ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை மட்டுமே வந்து போலீஸ் கைது செய்து விட்டுவிடும். நம்ம வழக்குரைஞராக இருந்து நான் பெயில் எடுத்துறேன், நீ உள்ளே போங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காவல்துறையும் தமிழக முதல்வரும் இப்படி விழித்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த தென் மாவட்டத்தில் நடந்த எல்லா கூலிப்படையினருக்கு தலைவனுமே என்ன நினைக்கிறான்னா, தமிழக முதல்வர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நம்மகிட்ட என்னடா நல்லா இருக்கேடா அப்படின்னு மிரட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, அதனால் வரமாட்டாங்க. 60 நாள் சிறையில் இருந்தால் ஒரு கொலை வழக்கு அவ்வளோதான். 60 நாளில் நம்ம பெயிலில் வந்துட்டால் அதுக்கப்புறம் சாட்சி சொல்ல எவனும் வரமாட்டான், நம்ம வந்து கொலை செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற தாதாக்கள் நினைத்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எல்லாம் வந்து அப்படி இல்லைடா, தமிழக காவல்துறை எவ்வளோ பவர்ஃபுல்லானது, 98 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடுவோம், நடுவுலேயே வந்து பெயில் போட முடியாத குண்டாஸில் போட்டுருவோம், என்னங்க எங்களுக்கும் வேலை தெரியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணினது தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தில், என்னுடைய காவல்துறை வாழ்க்கை வரலாற்றில் வந்து நான் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த காவல்துறையை ரசித்து இந்த காவல்துறையில் சார்ஜ் ஷீட் போடுவனோ அந்த மாதிரியான சார்ஜ் ஷீட் ஒன்று இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அது வந்து 88 நாளுக்குள்ளே போடப்பட்டதுனால வரவேற்கிறேன். 90 நாளைக்கு முன்னாடி வந்து தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு முத்தாய்ப்பான சார்ஜ் ஷீட்டு தான் இந்த சார்ஜ் ஷீட்டு. தமிழக ஊடகங்கள் அத்தனைக்குமே வந்து ஒரே பதிலாய் வந்து சொன்ன ஒரு சார்ஜ் ஷீட்டு இந்த சார்ஜ் ஷீட்டு. தென் மாவட்டங்களில் ஏன் வந்து 98 நாளுக்குள்ளே போடலை, ஏன் அவங்க பெயிலில் போனாங்க அப்படின்னு கேள்வியை எழுப்பின சார்ஜ் ஷீட்டு. இந்த சார்ஜ் ஷீட்டை பற்றி கிட்டத்தட்ட பேசினோம்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டு. சார், நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கோட ஹீரோங்கிறது அருண் ஐபிஎஸ் தான் வந்து. அவரோட பின்னணி என்ன சார்? அவர் ஏற்கனவே இந்த மாதிரி என்னென்ன வழக்குகள் கையாண்டிருக்கார்? இல்லை, திரு அருண் அவர்கள் வந்து எடுத்த காரியத்தில் முடிக்காமல் தூங்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை. என்னங்க, அவர் வந்து எப்பொருள் யார் பாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அவர் வந்து இவர் சொல்கிறாரு, அந்த ஆஃபீஸர் சொன்னார், இந்த ஆஃபீஸர் சொன்னார்லாம் நம்பவே மாட்டார். அது எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பகமான அதிகாரியை வச்சு விசாரித்து அதில் உண்மைத்தன்மையை உணர்ந்து அந்த உண்மைத்தன்மைக்கு விடை காணக்கூடியவர். அது நான் அவர்கிட்ட வேலை பார்க்குற பொழுதே வந்து அவர் என்ன மாதிரியான ஆணித்தரமாக வந்து பயணம் பண்ணுறாரு, அப்படி ஒரு அதிகாரிகிட்ட தேர்ந்தெடுத்து கொடுத்தது தான் காலத்தின் கட்டாயம். முதல்வர் வந்து அருணை கண்டுபிடித்தது என்னங்க, அதற்கான யோசனையை சொன்னது யாரோ, இவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலை வந்து நல்லா வந்து ஒரு முதல்வருக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து படிச்சிருக்காரு. அந்த குரல் தான் வந்து அவரை தேர்ந்தெடுக்க வச்சது. ஏன்னா திருச்சியில் ஒரு முக்கியமான சலசலப்பு நடக்கும்போது திருச்சி கமிஷனர் வந்து அந்த சலசலப்பை அமைதிப்படுத்தி அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டது அருண் அவர்கள் தான். ஏடிஜிபி லாண்டர் வந்தபோது இந்த தமிழ்நாடு முழுவதும் இருந்த மிகப்பெரிய ரவுடிகளெல்லாம் வந்து சத்தம் போடாமல் இருக்க வைத்தது அவர் தான். இப்படி இந்த காஞ்சிபுரம் ரோட்டில் வந்து 10 பிரசிடெண்ட்டு பஞ்சாயத்து யூனியன் தலைவர்கள் மட்டுமே இந்த போட்டியில் வந்து படுகொலை செய்யப்பட்டு பிபிஜி சங்கரில் தொடங்கி 10 பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் 5 ஸ்ரீபெரும்புதூர் அருகே எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டோமினிக் மகன் ஆல்பர்ட் 30 திமுக புறநாளி வரை எச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி அரிவாள் வெட்டி கொலை செய்தது. கூலிப்படை கொலை செய்தது 2023 ஏப்ரல் 24 ஸ்ரீபெரும்புதூர் அருகே வளர்புரம் ஊராட்சி தலைவரும் பாஜக பட்டியல் என பொருளாளருமான பிபிடி சங்கர் நசரத் பட்டை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார். கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார்.
2022 நவம்பர் 12 படப்பை அருகே மாடம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் நாட்டு வெடிகுண்டு வீசி கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார். 2013-31 படப்பை அருகே சேத்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார். 2012 நவம்பர் 25 ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் சாலையில் சேத்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கரை கொலை செய்ய கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி ஓட்டுநர் கார்த்திகேயன் பலியானார். 2012 அக்டோபர் 1 ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பிபிஜி குமரன் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கடப்பாறையில் குத்தி கொலை செய்யப்பட்டார். இப்படி இந்த மாதிரி கூலிப்படை கொலை ஒரே மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே பேட்டர்னில் பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேருமே இங்கே பூந்தமல்லியில் தொடங்கி காஞ்சிபுரத்துக்குள்ளே 10 பஞ்சாயத்து தலைவர்கள் கூலிப்படைகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக திரு அருண் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காஞ்சிபுரம் ரோட்டில் இவ்வளோ சத்தம் கேட்குறத அதை கொஞ்சம் நிறுத்த மாட்டிங்களான்னு கேட்டார். ஒரே கேள்வி கேட்டார். அதை ஒரே சத்தத்தில் நிறுத்திட்டார். ஸ்ரீபெரும்புதூரில் என்னங்க நடந்த ஒரே ஒரு ஆப்ரேஷனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரோடே இப்போ அமைதியாக இருக்குது. அருண் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கமிஷனராக வந்துட்டாருன்னு கூட அவனுக்கு தெரியல. இல்லை திடீர்னு அவர் இந்த பக்கம் வந்தாலும் வந்துடுவார் அப்படின்ட்டு ஸ்ரீபெரும்புதூர் ரோடு கப்சிப்புன்னு இருக்குது. சென்னையில் கடந்த 60 நாட்களாக கூலிப்படை கொலையே நடக்கவில்லை. அருண் வந்துட்டார், நடக்கவில்லை. பல பேர் பெட்டியை கட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்கார்கள். ரைட்டு. இந்த வழக்கு விசாரணையை நீங்கள் ஒரு முன்னுதாரணமான வழக்கு விசாரணைன்னு சொல்கிறீங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? இது இந்த ஒரு சுருக்கமாக இந்த வழக்கு விசாரணையோட போக்க, அதாவது ஒரு முக்கியமான நபர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால பல்வேறு காரணங்களில் பொன்னைப்பாலுக்கு ஒரு காரணம், ஆற்காடு சுரேஷுடைய மனைவிக்கு ஒரு காரணம், அஞ்சலைக்கு ஒரு காரணம், மலர்கொடிக்கு ஒரு காரணம், என்னங்க பொற்கொடிக்கு ஒரு காரணம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரிஹரனுக்கு ஒரு காரணம், ஏங்க சம்போ செந்திலுக்குமே வட சென்னையில் நாம தான் ஆளுமைக்கு வரணும்னு ஒரு காரணம். ஸோ 10-15 காரணங்கள் இருந்ததை ஒரு புள்ளியின் கீழ் கொண்டு வந்தது யாருடைய மோதல்னா இறுதியாக அஸ்வத்தாமன் கூட ஆம்ஸ்ட்ராங் மோதினதுனால தான் நம்ம டீமை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. யாரால் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சமூகம் கேட்ட கேள்விக்கு இதுக்கு முடிவு எடுத்தது இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறதுக்கு விடை கண்டது தான் இந்த வழக்கு. எனவே இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய சமூக கேள்விகள் அத்தனைக்குமே ஒரு 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 விடையை கொடுத்துருக்கிறது. இதில் ஒரு தென் மாவட்டங்களில் ஏன் 98 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த வழக்கில் எல்லாருமே பெயிலில் போக முடியாமல் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டார்களே, ஏன் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஆட்கள்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படவில்லை? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கே போய் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு என்ற கேள்விகள்லாம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. எனவே தென் மாவட்டத்தை சேர்ந்த இந்த 10 கொலை வழக்குகளையுமே இந்த ஸ்ரீபெரும்புதூரில் 10 கொலை வழக்கு, இந்த 20 கொலை வழக்குகளையுமே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள ட்ரையலை ஸ்பெஷல் கோர்ட்டில் போட்டு சாட்சிகளை முறையாக ஆஜர்படுத்தி காவல்துறைக்குன்னு ஒரு மானம் இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது. என்னங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தை இந்த வழக்குகளுடைய விசாரணையும் இந்த எதிரிகளுக்கு வாங்கி தருகிற தண்டனையும் மூலமாக காவல்துறை தன்னுடைய கௌரவத்தை தக்கம் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் போடப்பட்ட சார்ஜ் ஷீட் தான் 5000 பக்கங்களை கொண்ட இந்த சார்ஜ் ஷீட். நன்றி, வணக்கம்.